ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. இந்த காலதாமதம் முக்கிய காரணமாக அமைந்தது. முடக்கு, ஜனநாயகன முடக்கு போடு. எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்ரீஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்றும் பலர் நாளையோ இல்ல எந்த கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் உங்க விஜய் நான் வர ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. இந்த காலதாமதம் முக்கிய காரணமாக அமைந்தது. முடக்கு, ஜனநாயகன முடக்கு போடு. எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்ரீஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்றும் பலர் நாளையோ இல்ல எந்த கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் உங்க விஜய் நான் வர ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. இந்த காலதாமதம் முக்கிய காரணமாக அமைந்தது. முடக்கு, ஜனநாயகன முடக்கு போடு. எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்ரீஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்றும் பலர் நாளையோ இல்ல எந்த கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் உங்க விஜய் நான் வர ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. இந்த காலதாமதம் முக்கிய காரணமாக அமைந்தது. முடக்கு, ஜனநாயகன முடக்கு போடு. எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது.